வணக்கம் நண்பர்களே. ஸோ டே 2 பிக் பாஸ். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கம்மியான வியூஸ் தான் போச்சு. பரவாயில்ல, இப்போ தான் நம்ம பிக் பாஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். கம்மியாக வியூஸ் போனாலும் ஓகே தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நான் பேசுகிறது கரெக்டாக பேசுகிறேன்னு ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை நான் வந்து திருத்திக்கிறேன். மறக்காமல் வந்து ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், லைக் பண்ணிவிட்டு அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். முக்கியமாக நம்ம திவாகர் வந்து ஒரு பெரிய கோமாளியாக இருக்க போகிறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சீசன் ஃபுல்லாக. இப்போ இந்த 2வது நாளே அதை நான் மாற்றிக்கிறேங்கிறது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னைக்குள்ள எபிசோடை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. கெமி நேற்று அவங்கள பற்றி சொன்னோம். என்னன்னு தெரியல, நேற்று அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு. இன்றைக்கி ஃபுல்லாக வாயே திறக்காமல் ஒரு அமைதியாகவே இருந்தாங்க அந்த 1 hour எபிசோடை பொறுத்த வரைக்கும். இன்னும் சில ஃபேஸ் கட்டு நேற்று என்ன சொன்னோம்னா, நம்ம அந்த பிரவீன் ஆகட்டும், அப்புறம் வந்து இன்னும் சில பேர் ஆகட்டும், ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கணுங்கிறதுக்காகவே வந்து வேணும்னே வந்து சண்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னு, இன்றைக்கி அவங்களோட உண்மையான ஃபேஸு அதுக்கு தாண்டா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல்லாகவே சண்டைங்கிற மாதிரி தான் வந்து போயிடுச்சு. முதலே நம்ம வியானாக்கும் அந்த பிரவீனுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு ஸ்டார்டிங்லேட்டு. சின்ன விஷயம், சாதாரண விஷயம், அதை வந்து ஒரு பெரிய சண்டையாக்குறதுல இந்த தடவை உள்ள கண்டஸ்டன்ஸ் மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய சண்டையாகணும். என்னப்பா அவன் அப்படி ஒரு சொல்லிட்டான்ல, அதை ஒரு சண்டையாக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டையாக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இன்றைக்கி அந்த வியானா பண்ணது இருந்துச்சு அந்த பிரவீன் கூட. அதில் வந்து நம்ம திவாகர் அதை பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு பாயிண்ட் வரட்டும், நம்ம ஏதாவது பேசலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டேட்டு கரெக்டாக ஒரு பாயிண்ட் கிடச்ச உடனே, தம்பி பொண்ணுக்கு மரியாதை கொடுப்பா, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாப்புல. அது அப்படியே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போய் 2 பேரும் அப்படி இப்படின்னு பேசி வந்து சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து நம்ம அவங்க பேர் என்னது, ஜோ. ஸோ அவங்க வந்து நம்ம அரோரா கூட வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அங்கே வந்து நம்ம திவாகரை கூப்பிட்டு இந்த பெட்ஷீட்டெல்லாம் நல்லா உதறி வந்து மடித்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரும் மடித்து வச்சுட்டு இருந்தார். திடீர்னு வந்து கொஞ்சம் அந்த பெட்ஷீட்டை போட்டுட்டு போயிட்டு நம்ம விஜய் அக்காவை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பார்வதி தேவி கூப்பிட்டுவாங்கன்னு. இருமா இதை மடித்து வச்சுட்டு போயிடறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இல்லை நீங்கள் நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும், நாங்கள் போகணுன்னு சொன்னால் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற போது இவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஏம்மா இப்படி பண்ணுற கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அது அவங்க இருக்காங்க பாருங்க, பேர் என்னதுமா, அந்த ரம்யா வந்து அவர் ஏதோ சொன்னார், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அரோராட்டு கேட்டு, அதுக்கு வந்து இப்படி ஒரு அர்த்தம், அதுக்கு பேர் முட்டாள்னு அர்த்தமா, ஆமாம் அப்படி தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இங்கே வாங்க, எல்லாரும் இங்கே வாங்க, என்னப்பா அது கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறாரு, இப்படி அங்கே பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க சண்டை. திவாகர் சாரிங்க அப்படின்னு ஒரு தடவை கேட்டு, அப்புறமா ஏம்மா நான் அப்படி சொல்லலாமா, இப்படி சொன்னம்மா, இது அப்போ எதுக்காக சொன்னம்மா, அது இதுக்காக சொன்னம்மா, சரிம்மா சாரிம்மான்னு சொல்லிட்டு ஒரு 3-4 தடவை சாரி கேட்டுட்டாரு. இருந்தாலும் சுற்றி மற்றவங்களாம் இந்த கம்ருதீன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கம்ருதீன், பிரவீன்லாம் வந்து தான் எங்கேயும் போய் சண்டை போட்டால் தான் பேர் கெட்ட பேர் ஆகிடும்னு சொல்லிட்டு எங்கேயாவது தான் சண்டை நடந்துச்சுன்னா அதில் போய் வந்து சண்டையை போட்டு வந்து தானும் பெரிய ஆள் தான், நானும் ரவுடி தான் காமிக்கிறதுக்குனே சுற்றுறானுங்க. எஃப்ஜே இந்த மாதிரி ஒரு 4-5 கோமாளிங்க, இவனுங்க ஃபுல்லாக ஒன்று கூட்டிகிட்டு நீங்கள் சாரி கேளுங்க திவாகர். அதுதான் அவர் 3 தடவை சாரி கேட்டுட்டாரு, திரும்ப அவரை சாரி செய்யுன்னு சொல்கிறீங்க. அந்த பொண்ணு அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கு. இந்த ரம்யா தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வனிதா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா செயலுமே சரி, வனிதா அக்காவை பார்த்த மாதிரியே இன்னொரு ஃபேஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க பேசுகிற டோன் ஆகட்டும், சண்டையை வந்து அப்படி கிளப்பி விட்றதாகட்டும், எல்லாமே அதே மாதிரியே இருந்துச்சு. அப்படி இப்படின்னு சண்டை போய்கிட்டு இருக்கு. இதில் அந்த கம்ருதீன் வந்து, நீ கோமாளிடா, என்னடா நீ இப்படி வந்து அங்கங்கே வந்து மாஸ்க் காமிக்கணுங்கிற பேரில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இதில் அந்த எஃப்ஜேன்னு ஒருத்தன் கிடக்காம பாருங்க, நேற்று ஃபுல்லாக மூச்சே விடலை, அவனை எவனே தெரில எனக்கு. அந்த பிக் பாஸ் நாமினேஷன் பண்ணுற இடத்துல தான், எலிமினேஷன் பண்ணுற இதில் தான் எனக்கு தெரியுது அவன் மூஞ்சேரி ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவன்லாம் இன்றைக்கி வந்து திவாகர் முன்னாடி ஏன் எஜுகேஷன் பற்றி தெரியுமா, என் படிப்பை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, நீ இப்படி பண்ணி பேசும்போது திவாகர் இப்படி பண்ணி தானே பேசுவார், அவர் பேசினோன்னே கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறான் அந்த கோமாளி தற்குறி. இவன் எஜுகேஷன் சொல்லிட்டு வந்து பேசுகிறான். அவன்லாம் எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு ஏதாவது இந்த முதல் வாரமே ஏதாவது நடக்குமான்னு தெரில. ஏன்னா வார்த்தை விட்டுட்டான்ல, கையை வெட்டிடுவான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைங்க. அதாவது பேசுகிறது ஒன்று இருக்குது. பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், சண்டை போடுறது வந்து என்ன தான் எக்ஸ்ட்ரீமாக போனாலுமேட்டு
கொஞ்சம் வார்த்தைகளை வந்து பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த தற்குறி வந்து எஜுகேஷன் பெரிய படித்தவன் சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் முடிக்கும்போது வந்து நான் ஒரு தற்குறி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கையை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு வந்து போகிறான். ஆனால் என்ன தெரியுமா ஒன்று, இவர் வந்து காமெடியாக கண்ட்ரி ஃப்ளூட்ஸ்னு சொன்னதுக்கு சுற்றி நின்றுட்டு சாரி கேளுங்க சாரி கேளுங்கன்னு சொன்னவனுங்க அவன் கையை வெட்டிடுவான்னு சொல்லிட்டு போகிறான். அவனை போய் ஒரு மண்ணும் கேட்க மாட்டிருக்கானுங்க. ஓ சொல்லிட்டான்டா சரிடா போயிட்டு வாடான்னு சொல்லி திரும்ப திவாகர்ட்ட வந்து சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு நிற்கிறானுங்க. என்ன லூசுங்கடா, எல்லாம் லூசுங்களாம் இருந்தால் எப்படி? அதான் நமக்கு வந்து தோணுச்சு. எல்லாருமே ஒரு மாதிரி தாங்க இருக்காங்க. நம்ம மீனவ பொண்ணு ஆகட்டும், அவங்களும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து தானும் வந்து பெரிய ஆளாக காமிக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்கள வந்து பெருசாலாம் மதிக்க மாட்டிருக்கங்கனால சரின்னு புஃப்னு ஆஃப் ஆகிட்டு வந்து போயிடுறாங்க. நம்ம பார்வதி அக்கா கூட வந்து சின்னதாக அந்த பொண்ணு வந்து நக்கலாக கேட்குற மாதிரி, அக்கா நீங்கள் கண்ணாடி போகாதனால உங்களுக்கு இங்கே அழுக்கு இருக்கிறது தெரியலைன்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை விடுது. பார்வதி அக்கா சும்மா அவங்க சும்மாவே அப்படி, நீ வந்து நான் கொண்டு கடந்துட்டு நீ இப்படி பேசினா சும்மா விடுவாங்களா? என்ன பார்த்து கண்ணு தெரியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் குருட்டுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் லென்ஸு போட்டிருக்கேன், நீ எப்படி அப்படி பேசலாம்? அவங்க கிளம்பிட்ட. இது என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு நம்ம மீனவ பொண்ணுக்கு என்னாச்சுன்னா, நம்ம இப்படி பேசுகிறோமே, நம்ம டீம் 2 பேரும் மூடிக்கிட்டு இருக்காங்களே, என்னடா இது நம்மளுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கு. நீங்கள் 2 பேரும் என் டீம் தானா? எதுக்கு நீங்கள் எதுவும் எந்த பேச மாட்டிருக்கீங்க? என்னை பற்றி ஒருத்தங்க பேசுனாங்கன்னா இது பண்ணுறது தேவையில்லாத வேலை. அவங்கள போய் கிண்டல் பண்ணால் அவங்க திரும்ப ஒன்றை போட்டு அடிக்க தான் செய்வாங்க. அதுக்கு வந்துட்டு இன்னும் 2 பேரை பிடிச்சி இழுத்து விடுறது என்ன எதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா வந்து இன்னும் கொஞ்சம் கேம் வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். அப்புறம் கதை சொல்கிறது எல்லா சீசன்லேயுமே சரி, ஸ்டார்டிங்கில் ஒரு கதை சொல்கிறது வரும், சீசனோட நடுவில் ஒரு கதை சொல்கிறது வரும், முடிக்கும்போது ஒரு கதை சொல்கிறது வரும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, கதையை சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டுக்கு வந்து ஜாலியாக இல்லை ஏதாவது ஒன்று வந்து சொல்லிட்டு போயிடுவானுங்க. கதையில் யார் நல்லா சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன், இது எலிமினேஷன் கிடையாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லும்போது அவனுங்க வந்து இருக்கிற எல்லா எமோஷனையும் எல்லா இடத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஸ்டோரி இப்போ தான் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. அழுது புழுது நம்மளையும் அழ வச்சுடுவாங்க, இருக்கவங்க அழ வச்சுடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கும் 2-3 ஸ்டோரி வந்து போச்சு. பட் நேற்று நான் என்ன தான் கெமியை போட்டு அடிச்சிருந்தாலும் இன்றைக்கி அவங்க வாயை திறக்கலை. இனிமேல் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். கெமியோட ஸ்டோரி வந்து நல்லா இருந்துச்சு. கன்க்ளூஷனாக சொல்கிறது என்னென்னா, இந்த திவாகரை நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அவர் பெரிய ஜோக்கர் ஆக போகிறாருன்னு. பட் வந்து இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது மக்களுக்கு நிறைய பேருக்கு அவர் மேலே சின்னதாக ஒரு பாசம் வருது. என்னதான் இருந்தாலும் பாவம் தான்ப்பா, அவரை போட்டு எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க தோணுது. அதனால் அவர் கொஞ்சம் வாரங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃபன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 1 hour எபிசோட் இல்லாமல் வந்து அந்த 24 இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தலைவன் வந்து நம்ம அரோரா பின்னாடியே சுற்றுறாப்புல. அரோரா நீச்சல் குளத்தில் விழுந்தவொடனே தலைவனும் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு உள்ளக்க போட்டு டான்ஸ் ஆடுறாரு. அவர் நீச்சல் குளத்தில் விழுறாரு, பாதி தண்ணி வெளியே போயிடுச்சு. அரோரா எரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு தலைவன் இன்னொரு பக்கம் வந்து இது பண்ணிகிட்ருக்கான். அண்ணன் கொஞ்சம் பார்வதி கூடயும் சரி அரோரா கூடயும் சரி கொஞ்சம் நெருக்கமாக ட்ரை பண்ணுறாரு. நல்ல விதமாக இருந்தால் சரிதான் எனக்கும். சரி ஓகே, இப்போ வரைக்கும் இதுதான் இன்றைக்கான எபிசோடில் வந்து மெயினாக நான் நடந்ததுன்னு சொல்லுவேன். எஃப்ஜே வந்து திருத்தப்படணும், தற்குறி கண்டிப்பாக திருத்தப்படணும். கம்ருதீன் வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காப்புல, கொஞ்சம் நல்ல கேம் ஆடணும். பிரவீன் அவன் நோக்கமே வந்து எப்படியாவது எங்கேயாவது பிடிச்சி தான் வந்து ஒரு பெரிய அசீம் மாதிரி காமிக்கிறது தான். அதுவும் வந்து காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்குது, எல்லாம் ஜோக்கராக தான் இருக்கானுங்க. பார்ப்போம் எப்படி போக போகுதுன்னு. உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைப்புங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.